அனைவருக்கும் வணக்கம். என்ன ஒரே சிரிப்பா இருக்குது மூஞ்சி அப்படின்னு பாக்குறீங்களா? சிரிப்பு வரதாங்க செய்யும். அப்படி ஒரு சம்பவம், உண்மையிலேயே மொரட்ட சம்பவம். கிட்டத்தட்ட பல தமிழ் தேசியவாதிகளுடைய பல ஆண்டு கால ஒரு ஏக்கம் அல்லது பல ஆண்டு கால மனக்குறை. நாம் தமிழர் கட்சியோட எல்லாமே எங்களுக்கு ஒத்து போகுது. ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு நெருடலா இருக்குது. இதை மட்டும் மாத்திக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலைகள்ல பல தமிழ் தேசியவாதிகள் சொல்லி கொண்டிருந்த சரி வெளியே சத்தமா சொன்னாலும் அது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். அதே சமயத்துல இது எப்படி என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல சும்மா பட்டாசா கொளுத்தி பறக்க விட்டுருக்காரு மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள். பண்டிகையை கொண்டாடுங்கள அப்படிங்கிற மொமெண்ட்ல நம்முடைய நண்பர்கள் எல்லாரும் சமூக வலைத்தளத்துல போட்டு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அதான் சர்ச்சையாச்சு இல்ல, ஈவேரா அவர்களை பற்றி இப்படி சொல்லிவிட்டார், அப்படி சொல்லிவிட்டார், புண்படுத்தி விட்டார், காயப்படுத்தி விட்டார், காயத்தை நோண்டி விட்டார், புண்ணில் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சி விட்டார், அந்த வேலை பாய்ச்சி விட்டு பிறகு 2 ஆட்டு ஆட்டி விட்டார், 2 ஆட்டு ஆட்டி விட்டு மறுபடியும் புடுங்கி விட்டார், புடுங்கி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன யோசிச்சாருன்னு தெரியல மறுபடியும் சொருவி விட்டார் அப்படின்னு சொல்லி பல விதமா புலம்பிட்டு இருந்தாங்க இல்லையா. நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா சுப்பையா அவர்கள் கூட ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டு கும்பலா சேர்ந்து எதையோ பேசிட்டு போனாங்க. அப்படிலாம் நடந்துட்டு இருந்த இந்த சூழல்ல இன்னைக்கு காலையில, அதாவது நம்ம இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னன்னா இப்படி ஆதாரம் கொடு, இல்லைன்னா வீட்டாண்ட வருவோம், நாங்க சும்மா விட மாட்டோம், ஏய் பாக்குறியா இது பெரியார் மண்ணுடா, தமிழ்நாடே சும்மா கொந்தளிக்கும் பாக்குறியா, தமிழ்நாடே சும்மா ஒரு மாதிரி பரபரப்பாயிரும், ஏன்னா நீ பேசியிருக்கிறது பெரியார் அவர்களை பற்றி அப்படின்லாம் கூட சத்தம் போட்டு இருந்தாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை, பேசி ரொம்ப நேரம் ஆச்சு. தமிழ்நாடு தமிழ்நாடு அது பாட்டுக்கு அமைதியா நல்லபடியா இருக்குது, அது பாட்டுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. தமிழர்கள் எப்பயும் போல வழக்கமா தான் இருக்கிறாங்க. நம்ம கருஞ்சட்டை தோழர்கள் தான் பாவம் கொஞ்சம் கருகி போன நிலையில, அதாவது வயிற்றுக்குள்ள கருகி போன நிலையில ஒரு விதமான ஒரு ஒரு அட்மாஸ்பியர் அவங்க மத்தியில தென்படுது. காலையில 10 மணிக்கு நாங்க வீட்டை முற்றுகையிட போறோம். இன்னைக்கு அந்த ஆதாரத்தை நீ காட்டுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டு விடும்ல, கேட்டுதானே அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சவுண்டு விட, இன்னைக்கு தெரியும்டா பெரியாரிஸ்டுங்கன்னா யாரு, பெரியாரிஸ்டுகளுடைய பவர் என்ன, பலம் என்ன, கருஞ்சட்டை தோழர்கள் நின்னம்னா அந்த களம் எப்படி அதிரும் அப்படிங்கிறத இன்னைக்கு காட்ட போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. சரி, நம்ம காலையிலே ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், ஏப்பா ஆதாரம் தானே வேணும், ஆதாரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பெரியாருடைய அந்த எழுத்துக்களை பேச்சுகள் எல்லாத்தையும் நாட்டுடைமை ஆக்கிடுங்க, எல்லாத்தையும் தூக்கி பொதுவுல போடுங்க, பல தலைவர்களுடைய பேச்சுகள் எல்லாம் பொதுவுல தானே இருக்குது, ஈவேரா அவர்களுடைய பேச்சையும் தூக்கி பொதுவுல போடுங்க, என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த கருத்தை அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ல வேண்டும் பிரஸ் மீட்ல அப்படின்னு நமக்குள்ள எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் கருத்து நம்முடைய திராவிடர் கழகத்துக்கோ ஐயா வீரமணி அவர்களுக்கோ கருஞ்சட்டைகளுக்கோ ரொம்பவே அலர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு கருத்து. ஆமா, என்னென்னமோ சத்தம் போடுவாங்க, ஆனா இது ஒண்ணு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியா அப்ப பெரியார் புத்தகங்கள் எல்லாம் பெரியாருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் பொதுவில் வை அப்படின்னு சொன்னோம்னா, உடியா 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 சங்கத்தை உடனடியே கலங்கி ஆட்டத்தை கலங்கி கிளம்பு சீரியஸா எடுத்து அது விட்டுரு அப்படிங்கிற ஒரு மோடுக்கு போயிடுவாங்க. ஐயா மணியரசன் அவர்கள் பேசின ஒரு வீடியோ கூட பயங்கர வைரல் இன்னைக்கு காலையில இருந்து. அருமையா பேசியிருந்தாரு, அதாவது கம்பெனி சீக்கிரட் வெளியே வந்துடும், அதனால அதை அவங்க எக்காரணம் கொண்டும் பொது உடைமை ஆக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாரு. ஈவேரா நேற்று ஒன்று போயினது இன்னைக்கு ஒன்று போயினது அதெல்லாம் அங்கே சான்றோட வந்துடும்ல, அதுதான் அச்ச வீரமணிக்கு கம்பெனி சீக்கிரட். ஆமா, இப்போ இவங்க அரசு நடக்குது, எல்லார் எழுத்துக்களையும் அரசு ஏற்றுக்கொண்டு பணம் கொடுத்து யார் வேணாலும் போட்டுக்கலான்னு அரசுடைமை ஆக்கிடுறாங்க. ஈவேரா எழுத்தை மட்டும் ஏன் ஆக்கலை? உங்க தந்தை, உங்க ஆசான், உங்க குரு, தமிழனுக்கு பல்விளக்கவும் கோவணம் கட்டவும் கற்றுக் கொடுத்தவர், ஏன் அவர் எழுத்துக்களை அரசுடைமை ஆக்கலை? கேளுங்க அவங்கள. ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. ஏன்னா நேற்று ஒன்று பேசிட்டு இன்னைக்கு ஒன்று பேசுவார். கரெக்டா அந்த பாயிண்ட்டை இன்னைக்கு காலையில பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கும்போது எடுப்புல அந்த ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு அதோடு நிறுத்தினாரா அப்படின்னா அதோட இல்லைங்க. அவரு ஒருவேளை நிறுத்திருப்பாரு, ஆனா நிறுத்த உடல. யார் அப்படின்னா அங்க இருந்த ஒரு நிருபர். அந்த நிருபருக்கு நம்முடைய நன்றியை நம்ம இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும். கொஞ்சம் தோண்டி துருவி நம்ம கொஞ்சம் லாக் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி சில கேள்விகள் எல்லாம் கேட்டாரு. இதுக்கு முன்னாடி நீங்க பெரியார் அவர்களை பற்றி அவ்வளவு பெருமையா பேசியிருக்கீங்களே, அவ்வளவு உயர்வா பேசியிருக்கீங்களே, அந்த அளவுக்கு தூக்கி வச்சு பேசியிருக்கீங்களே, இன்னைக்கு இன்னைக்கு இப்படி பேசுறீங்களே, இது நியாயமா, இது கரெக்டா, இது முறையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, ஆமா அப்ப பேசினேன், அது தப்புதான், பேசிட்டேன். 2009 அப்புறம் தான் எங்களுக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சு, இந்த திராவிடம்ன்ற பேர்ல, திராவிட தோழர்கள் அப்படின்ற பேர்ல, பெரியாரியம்ன்ற பேர்ல எப்படிலாம் எங்களை ஏமாத்திட்டு இருக்கிறேன்னு எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு. ஆமா, அதனால இனிமே நாங்க அதை எங்களுக்கு வேணாப்பா, இனிமே உங்க பெரியார் நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு வேண்டாம், பெரியாரை எதிர்க்கிறது தான் எங்க கொள்கை, இந்த திராவிடத்தை அழிக்கிறது தான் எங்க கொள்கை அப்படின்னு சொல்லி தூக்கி அந்த பூசணிக்காயை மேலேருந்து போட்டு நொறுக்கி விட்டாரு. அவ்வளவுதான், கன்ஃபெஷன் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண முடியும்? இப்போ ஆனவனா என்ன பண்ணுவாங்க, அன்று பேசினாரே இப்பொழுது தெரிகிறதா அப்படிங்கிற மாதிரி ஆனவனா அதை தூக்கிட்டு வராங்க. அவரே ஆமா பேசினேன்,
தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டேன். அது தப்பு, பேசிருக்க கூடாது. அவர் எங்களுக்கு தலைவர் இல்லை, வழிகாட்டியும் இல்லை, எடுத்துன்னு போ அப்படின்ட்டாரு. இப்ப திருப்பி அதை தூக்கிட்டு வர முடியுமா? ஏங்க அப்படி எத்தனையோ பேர் பாதை மாறி வந்திருக்காங்கல்ல. ஆன்மீகவாதியாக இருந்தவர்கள் நாத்திகராக மாறுவதும், நாத்திகராக இருந்தவர்கள் மறுபடியும் ஆன்மீகவாதியாக மாறுவதும், ஒரு இந்து சமய நம்பிக்கை உள்ளவர்கள் ஒரு கிறிஸ்துவராக மாறுவதும், கிறிஸ்துவ நம்பிக்கை உள்ளவர்கள் மறுபடியும் இந்து மத தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு இந்துவாக மாறுவதும், அல்லது இஸ்லாமியராக மாறுவதும், காலப்போக்கில் அவங்களுடைய புரிதல் மேம்பட மேம்பட, அவர்களுடைய பார்வை விரிவடைய அவங்களுடைய அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க போயிட்டே இருக்கிறதுன்றது இயல்பு தானே. அந்த அடிப்படையில் நான் ஒரு காலத்துல என்னுடைய சினிமாக்காக அவர் ஊர்ல இருந்து வந்திருப்பாரு சென்னைக்கு. வந்த இடத்துல அவருடைய பழகினவர்கள், நண்பர்கள் எல்லாம் பெரியாரிஸ்டுகள், இந்த கருஞ்சட்டைகள், அது சார்ந்த ஒரு ஆட்களாக இருந்திருக்கும். அவங்க ஃபீடு பண்ண, அவங்க சொன்ன அந்த கருத்துக்களை, கொள்கைகளை கேட்டு அப்ப அவர் வந்த நிலையில அன்னைக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு. ஆனா இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களோட, தமிழ் தேசிய ஆளுமைகளோட, இன்னும் மூத்தவர்களோட, இங்க இருக்கக்கூடிய தமிழர் சார்ந்த பிரச்சனைகளோட, அடிமட்ட மக்களோட சேர்ந்து பழகும் போது, நெருங்கி பழகும் போது, திராவிடம் அப்படின்ற பேர்ல தமிழர்களை எந்த அளவுக்கு இவங்க சூழ்ச்சி பண்ணியிருக்காங்க, ஏமாத்திருக்காங்க. குறிப்பாக 2009 இனப்படுகொலைக்கு பிறகு இவர்களுடைய துரோகம் எப்படிப்பட்டது அப்படின்றதெல்லாம் பாக்குறேன். என் பார்வை விரியடையுது. நான் புரியுது, எனக்கு ஒரு புரிதலுக்குள்ள வந்துட்டேன், தூக்கி போட்டு போயிட்டேன். இப்ப என்ன அப்படின்ட்டாரு. என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். நீ எத்தனை தடவை வேணா அந்த வீடியோவை போட்டு காட்டு. சீமான் 2006 பேசினார் பாத்தியா, 4 பேசினார் பாத்தியா, போட்டுட்டு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி உடச்சு விட்டாரு. இது யாருமே எதிர்பார்த்திட மாட்டாங்க. அது ஒரு மாதிரி டிஃபென்சிவ் மோட்ல போயிருப்பாரு, எப்படி சமாளிக்க போறாரு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தான் மேட்ரு அப்படின்னு சொல்லி பட்டார் பட்டார் பட்டார்னு அடிச்சு விட்டாரு. இன்னும் கொஞ்சம் கடுமையான கேள்விகள் கேட்க ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் அது எதிர்க்கிறதா என் கொள்கை, அவ்வளவுதான், வேற அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாரு. வேணாம், எனக்கு பெரியார் படம் வேணா, நீங்க வச்சுக்கிறீங்க. பெரியார் எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களாத்துக்கு இங்க ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன கொள்கை, எந்த கொள்கை 15 வருஷமா பேசுற, இப்ப கொள்கை திராவிடம் திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறது, பெரியாரை எதிர்க்கிறது. உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியாரு வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்கம் வேணுமா? ஃபுல்லி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க நம்முடைய கருஞ்சட்டை தோழர்கள் எல்லாம். இப்ப என்ன பண்ணலாம்? கைது பண்ண சொல்லலாம் அப்படின்னா இந்த கவர்மெண்ட் பண்ணாது. சீமானை எதிர்த்து போராடுறோன்னு போயிட்டு வீட்டை முற்றுகையிட்டுறோன்னு போனாதான் வேணா நம்மளை கைது பண்ணி உள்ள வைப்பாங்க. ஏன்னா சீமான் அவர்களை கைது பண்ணா அது அடுத்து எந்த ஸ்டேஜுக்கு அது போகும், அடுத்து இன்னைக்கு இப்படி இருக்குது அப்படின்னா கைதுன்னு ஒன்று நடந்துச்சுன்னா இந்த விஷயத்துக்காக அப்படி போய் நிற்கும். அப்ப அது பண்றதும் வேலைக்கு ஆகாது. நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னா சரி, அது உங்க விருப்பம், நீங்க பாட்டு கண்டிச்சுட்டு இருங்க, நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுவாரு. கண்டிக்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. கூட்டமா சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படின்னா நல்லபடியா நடத்துங்க. நீங்களும் பாவம் இருக்கிறீங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் குறுக்க இருக்க போறீங்க வரீங்க, நீங்களும் 4 இடத்துக்கு போகணும் வரணும், 4 ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அப்படி நடத்தினா தானே உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பாட்டுக்கு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. என்னதான் ஏன் பண்றது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியல. அப்படி கோமா முறைச்சிட்டு அதுக்கப்புறம் கம்முன்னு போயிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு வேதனை. கைது இல்லை, இப்ப கூட பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நாங்க புகார் கொடுத்துருக்கோம்னு சொல்லி திமுக சார்பில், திராவிடர் அந்த பெரியாரிய நண்பர்கள் சார்பில் எல்லாம் கொடுத்துருக்காங்களாம். நான் இப்பயும் சொல்றேன், கைது பண்றதா இருந்தா பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா பண்ணுங்க, வழக்கை நடத்துங்க, இல்ல கைது பண்ணி சிறைப்படுத்துறது இருந்தா படுத்துங்க. இங்க அவரு ஒரு முக்கியமான பர்னிச்சரை ரொம்ப நீண்ட காலமாக பப்ளுவை திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாதுகாத்து வச்சிருந்த பர்னிச்சரை ஏதோ பேசினாலே ஒரு பெரிய கொலை குற்றம், தேச துரோகம், ராஜ துரோகம், அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பூச்சாண்டி காட்டி வச்சிருந்த ஒரு பர்னிச்சரை அப்படி போட்டு அப்படி உடச்சு நொறுக்கி விட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிட்டாரு. அவ்வளவுதான். தமிழ் தேசியவாதிகள் மகிழ்ச்சி தேவையில்லைங்க. நமக்கு நம்ம நம்முடைய தமிழர் சார்ந்த நம்முடைய மூதாதைகள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தாக்கள், நம்முடைய கவிஞர்கள், நம்முடைய புலவர்கள், நம்முடைய சங்க காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லி எத்தனை ஆளுமைகள் இருக்கிறாங்க. அவங்க சொன்ன கருத்துக்களை எல்லாத்துக்கும் போதும். பெண் விடுதலை வேணுமா, அல்லது சமூக நீதி வேணுமா, சமத்துவம் வேணுமா, எல்லாத்துக்குமான கருத்துக்களை நம்ம தமிழில் பிறந்த, நம்முடைய இனத்தில், நம்முடைய ரத்தத்தில் பிறந்த நம்முடைய மூதாதைகள் கொடுத்துட்டு போயிட்டாங்களே. எதுக்கு இவரு அப்படிங்கிறது தான் நம்முடைய கொள்கை. அதை அவங்க கொண்டாடிக்கிட்டு நமக்கு வேணாப்பா அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டு, அதை நாம் தமிழர் கட்சி இன்று எடுத்திருப்பது என்பது தமிழ் தேசியவாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ணன் சீமானுக்கு 1000 ஃபயர் அப்படின்னு சொல்லி ஃபயரா விட்டுட்டு இருக்கிறாங்க. சான்று கொடு, ஆதாரம் கொடு அப்படின்னு சொல்லி நம்முடைய திராவிட தோழர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. மரியாதைக்குரிய அண்ணன் மயிலன் அவர்கள் சான்றுகளோடு காணொலியில் தயாராகி கொண்டிருக்கார். அநேகமா இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடியே அந்த வீடியோ நான் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நான் பதிவு அவருடைய ஒன்று பார்த்தேன். அதாவது ஈவேரா அவர்களுடைய இந்த உறவு முறை சார்ந்த, பாலியல் சார்ந்த புரிதல், அவருடைய அந்த பகுத்தறிவு தோழர்களுக்கு அவர் அதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்
அப்படிங்கிறத வந்து அவர் வந்து விரிவாக அதை டீகோட் பண்ணி நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அதனால நெட்ரிக்கன் அப்படின்ட்டு அவர் ஒரு புதிய சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. இதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோலயே பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. அவருக்கு சில சிக்கல்கள்லாம் இருக்குது அவருடைய முந்தைய சேனல்களுக்கு. அதை பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோல பேசுவோம். அந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு கூடுதலான தகவல் கிடைக்கும். அது போக நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கூட அந்த வீடியோவை நான் போடுறேன். அதை தாண்டி அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட்ல முக்கியமா 2 ஃபியூஸை படகன் பிடிங்கி விட்டாருங்க. ஒண்ணு, ஈவேரா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினது எப்படி, இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவு வன்மம் கொண்டவராக இருந்தார், ஏற்கனவே தமிழுக்கு எதிராக எவ்வளவு அசிங்கமாக தமிழை பற்றி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத பத்தி, திருவள்ளுவரை பற்றி, திருக்குறளை பற்றி எப்படி பேசியிருக்கார் அப்படின்றத பத்தி, சிலப்பதிகாரத்தை பத்தி எப்படி பேசியிருக்கார் அப்படின்றத பத்தி எல்லாம் பேசிட்டாரு. இந்த முறை கூடுதலாக இஸ்லாமியர்களை பற்றி எந்த அளவுக்கு பேசியிருக்கிறார், எவ்வளவு கொச்சையாக பேசியிருக்கிறார், அதே போல பட்டியல் சமூக மக்களை பற்றி எப்படி கேவலமா பேசியிருக்கார் அப்படின்ற கூடுதல் கருத்தையும் இந்த வச்சுக்கோ. நீங்க நோண்டினதுக்கு, நீங்க பண்ண அலப்பறைக்கு இது உங்களுக்கு ஒரு இலவச இணைப்பு அப்படிங்கிற மாதிரி தூக்கி கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால இந்த இடத்துல நான் ஒரு யோசனை என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, திராவிடர் கழகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தோழர்கள் எத்தனை பேர் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏதோ சொல்றீங்க தீவிகா, தாப்பே தீக்கா, தாயி தாப்பே, தீக்கா, இன்னும் ஏதாச்சும் இருக்கா? இருக்கும். அதெல்லாம் மாத்தி மாத்தி ஜம்பிள்டா போட்டா ஒரு இயக்கம் வந்துட்டே இருக்கும்ல. நீங்க எல்லாரும் சுழற்சி முறையில அனுமதி பெற்று, காவல்துறையோட அனுமதி ரொம்ப முக்கியம், கைது பண்ணிடுவாங்க இல்லைன்னா, அனுமதி பெற்று வாரம் ஒரு ஆர்ப்பாட்டம் நீங்க பாட்டுக்கு நடத்திட்டே இருக்கிறீங்க. கண்டன ஆர்ப்பாட்டம் சொல்லி நடத்துங்க, சும்மா தானே இருக்கிறீங்க. ஆமா, அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.